வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின், ப்ரோ கம்மி ப்ரைஸில் எனக்கு 5G மொபைல் வேணும்னு கேட்டாங்க. நான் எல்லாருக்கும் சொன்னது, இப்போதைக்கு வாங்காதீங்க, 5G கொடுக்குறோன்ற பேரில் மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் குறைச்சிட்றாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பிராண்ட்ஸ் எல்லாருமே வதன்னு லோ பட்ஜெட்லேயே வந்துட்டு 5G மொபைல்ஸ் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா Infinix இறங்கியிருக்காங்க. Infinix HOT 20 5G அப்படின்ற இந்த ஒரு மொபைல் 12 பேண்ட் சப்போர்ட்டோட லான்ச் பண்ணியிருக்கனால 5G வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்பி வாங்க முடியும். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது Dimensity 810 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு செம சூட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி நான் அப்பப்போ கேம் பிளே பண்ணுவேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் கேம் பிளேலாம் பண்ணி பார்த்தேன், ஓகேவா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. நிறைய பேருக்கு டவுட், ப்ரோ 5G 12 இருந்துச்சுன்னா மற்ற ஃபீச்சர்லாம் குறைச்சிருவாங்களே அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிட்டு இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பச்சை கலரில் நல்லா ஜிகுன்னு கொடுத்துருக்காங்க. HOT 20 5G அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு என்ன ப்ராசர் கொடுத்துருக்காங்க, 128 ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இதில் டாப் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு மொபைல் ஆன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாட்டம்ல ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 18 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அண்ட் இவங்களோட எக்ஸ் கிளப் கார்டு கொடுத்துருக்காங்க. குறிப்பா கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் மொபைலோட போட்டு பார்த்தேன், நல்லாவே ஃபிட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது யூனிபாடி பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அந்த டிசைன் வந்து இந்த போக்கோட்ட இருந்து காப்பி அடிச்ச ஒரு ஃபீல் நல்லாவே கிடைக்குது. ஏன்னா அந்த பாதி தூரம் வந்து கொஞ்சம் கிரிட் ஆட் பண்ண மாதிரியும் மேலே வந்து பிளைனா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்ல வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.4 mm திக்னஸும் 204 கிராம் வந்து வெயிட் இருக்கு. கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில இருக்கிறது ஸ்பேஸ் ப்ளூ கலர் இருக்கு. இதுலயே பிளாஸ்டர் கிரீன் அப்படின்ற கலரும் ரேசிங் பிளாக் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா டிசைன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யூனிக்கான ஒரு டிசைன்லாம் எதுவுமே இல்லை, ஓகேவான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. இந்த டிவைஸ்ல ஒரு குறையா பார்க்கறது இந்த டிசைனை வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 128 ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. யூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் தான் கொஞ்சம் பெரிய பெசல்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு எல்லா சைடுமே பார்க்கறதுக்கு. அண்ட் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கிடையாது, வாட்டர் டிராப் நாட்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 10,000 கிலோனா வாட்டர் டிராப் நாட்ச் ஓகே, பட் இதுல வந்து கொடுத்தது கொஞ்சம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற ஃபீல் இருக்கு. மற்றபடி டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்ல யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பாட்டம்ல 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கருக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்குமே வந்து மிஸ் ஆகுது. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீயும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பவர் பட்டனே வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரா கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு, குறை சொல்ற மாதிரி இல்ல. ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே தாராளமாக நீங்க ஃபேஸ் அன்லாக் கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது XOS 10.6 இவங்களோட ஓன் ஸ்கின் தான். ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளோட்வேர்ஸ், தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சில ஆப்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் அன்இன்ஸ்டால் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இவங்க ஆப்பே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, எது வேணும் வேணானே நமக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா ஷார்ட்கட்ஸ், நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த 8 மெகா பிக்சல் வந்து ஒரு 16 கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய நிறைய டிவைஸில் வந்து இந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க 5G வந்திருக்குன்றதுக்காக. ஒரு 16 கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் ஃபோட்டோ அவுட்புட் வந்து பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் பேக் சைடில் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் AI சென்சார்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. சும்மா தான், அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் இந்த 50 மெகா பிக்சல் எடுக்கக்கூடிய இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே மேக்ஸிமம் 2K 30 FPS வரைக்கும் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு மேலேயே வந்து தாராளமாக சார்ஜ் நிற்குது, அதெல்லாம் குறை சொல்கிற மாதிரி இல்லை. எக்ஸ்பேண்டபிள் RAM ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. 1GB 2GB இல்லை 3GB வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக என்ன ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, 5G வந்திருக்குன்றனால டார்கெட்டடாக மற்றதெல்லாம் நிறையா குறைச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா
ப்ரைஸ் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் 5G டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 12,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு வந்து டிவைஸ் ஒர்த்தாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. ஹைலைட்டாக எனக்கு தோன்றது 5G 12 பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல பேட்டரி லைஃப் இருக்கக்கூடிய 5000 mAh கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் கேமரா அப்படின்றது ஓகே தான். டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. குறையா தோன்றது என்ன அப்படின்னா 8 மெகா பிக்சல் தான் கேமரா கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி செல்ஃபி வந்து கொடுத்துருக்கலாம். அதையும் தாண்டி 18 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க 12,000 ரூபாய்க்கு. இதே ஒரு 13,000 ரூபா பிரைஸ் ரேஞ்சில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 33 வாட்ஸ் அடாப்டர் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கும். அதுவும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த 5Gல எல்லா பேண்டோட ஒரு பட்ஜெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் போட்டிக்கு இன்னும் நிறைய டிவைஸ் வரப்போகுது. இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் 5Gக்கு எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. இந்த வீடியோவில் கிளியராக என்னெல்லாம் இருந்துச்சு இல்லை அப்படின்ற சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.